கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயுவின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 20-21 வசனங்கள். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால், நம்முடைய ஆத்தும மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பை தான் அதிகமாக இந்த மாதத்திலே நாம் நினைவு கூறுகிறோம். இந்த மாதத்தில் மட்டும்தான் நினைவு கூற வேண்டும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பிறப்பை நாம் நினைவு கூற வேண்டும். அவர் பிறந்து நமக்குரிய ரட்சிப்பை நமக்கு தந்ததினால்தான் தேவஜனங்களாகி நாம் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டவர்களாகவும் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாக முன்குறிக்கப்பட்ட தேவ ஜனங்களாக இன்று அறியப்படுகிறோம், அடையாளப்படுத்தப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலனா இன்று நானும் நீங்களும் வாக்கு தத்துவத்திற்கு அந்நியர்களாயிருப்போம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருப்போம். நமக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இந்த தேவஜனங்களாகி நானும் நீங்களும் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறோமே. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியால் நாம் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறோமே. இதற்கு ஒரே ஒரு காரணம் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டதுதான் காரணம். அவர் நம்மை முன்குறித்ததுதான் காரணம். அவரால் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் அவர் அழைத்திருக்கிறார். அவர் நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வசனத்திலிருந்து ஆவிக்குரிய அர்த்தமான தேவஜனங்களாகி நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும்படியால் நம்முடைய தேவன் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற தேவஜனங்களாகி நாம் அவர் எதற்காக பிறந்தார் என்று அறிந்து கொண்டாட வேண்டும். இந்த வசனம் அதை தெளிவாய் சொல்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள், நோக்கங்கள் இருந்தாலும் பிரதானமான மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொடுக்க, பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல மனுஷனாக அவர் இந்த பூமியிலே வந்தார். நம்முடைய பாவங்களை, மனுஷ குலத்தின் பாவங்களை தம்மை ஏற்றுக்கொள்ள, நமக்காக அவர் மரிக்க, நம்முடைய பாவத்தின் ஆக்கினை அதை அவர் ஏற்றுக்கொள்ள, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த பாவத்தின் ஆக்கினை அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க அவர் நம்மை போல மனுஷ சாயலாகி இறங்கி வந்தார். தேவஜனங்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான சத்தியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது. யோவான் 1:1 பிரகாரம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் இறங்கி வந்ததற்கான பிரதானமான நோக்கம் நாம் ரட்சிக்கப்பட, நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள, பாவத்திலிருந்து நம்மை மீட்டு நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்ற, பரிசுத்தமுள்ள ராஜரீக ஆசாரிய கூட்டமான தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரையும் அடையாளப்படுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனுஷ சாயலாக இறங்கி வந்தார். இன்று அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற தேவஜனங்களாகி நாம் அவர் பிறந்ததே நமக்கு ரட்சிப்பை தர, பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள என்பதை உணர்ந்து அவரால் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்தும் அறியாமலும் கொண்டாடுகிறார்கள். அவங்க அப்படி கொண்டாடலாம். ஆனா கிறிஸ்தவர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற நாம் அவர் எதற்காக பிறந்தார் என்பதை அறியாமல் அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடக்கூடாது. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் அவர் முதல் விசை வந்தது நமக்கு ரட்சிப்பை தர,
நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுக்க இதை உணர்ந்து நாம் நம்முடைய பாவத்திலே வாழும்படியான பொல்லாத கிரியைகளை நடப்பிக்காமல் கர்த்தர் தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதால் நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலுக்கு நாம் இடம் கொடுத்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற இருதயத்தோடு அறிக்கை செய்து வேதத்தில் சொல்லப்பட்ட நீதி என்கிற ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்களால் அதன் பிற்பாடு அவர் நமக்கென அருளின பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தேவஜனங்களாகி நாம் சகல சத்தியத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட அவரால் பலப்படுத்தப்பட பொல்லாத இந்த உலகத்துல பிசாசுக்குள்ளும் அவனுடைய கிரியைகளுக்குள்ளும் உழன்று கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நமக்கே அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்பட்டு பாவத்தை மேற்கொண்டு தேவன் விரும்புகிற அவருக்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நம்மை ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை உணர்ந்து அவரால் கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு முடிவு பரியந்தம் அவர் மறுபடியும் வந்து நம்மை அழைத்து செல்கிற அந்த ரகசிய வருகை பரியந்தம் தேவஜனங்களாகி நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகாமல் கரைப்படுத்தி விடாமல் கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த நிலையும் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த மேன்மையான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழவும் தேவனால் தரப்பட்ட ரட்சிப்பை காத்துக் கொள்ளவும் நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். இதுதான் இந்த வசந்த கீத அனைவரையும் ஆசிரியத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசு நாம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் கதை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்